பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்யணும்ன்றதுதான் தினந்தோறும் நம்ம ஆசைப்படுவோம். ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்காம தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு தந்தாருன்னா அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்காக செய்வார் அப்படின்ட்டு நம்ம அதை உறுதியா பற்றி கொள்கிறவர்களா இருக்கணும். விசுவாசம் எதன் மூலமா வரும்னா வார்த்தையின் மூலமா வரும். ஆபிரகாம் என்ற மனுஷனை வேதாகமத்துல ஆண்டவர் அழைக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்பி தன்னோட இனம் ஜனம் எல்லாரையும் விட்டுட்டு வந்தார். ஆனா அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா கடைசி வரைக்கும் ஆபிரகாம நடத்தினாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அதே போலதான் நாமும் அவரோட வார்த்தை மேல விசுவாசித்து நடக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறாரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, ஆவியினாலே விசுவாசம் உண்டாகும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் தாமே என்ன பண்ணுவாரு, நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குறவரா இருக்கிறார். இன்றைய தினத்துல கூட ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? இன்றைக்கு அது நடக்காம இருக்கலாம், ஆனா அவர் வார்த்தையை நம்புவோம், அவர் மேல நம்ம விசுவாசமா இருப்போம். நிச்சயம் அவர் என்ன பண்ணுவார், நம்மள நடத்துவார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் வீணாய் தரையில விழாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.